நம்ம கடந்த ஒரு 3 வாரமா பாக்குறோம் முத்துக்குமரோட பெர்ஃபார்மன்ஸே சுத்தமா தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அடிக்கிறாங்க. ஒரு எல்லோ கார்டு கொடுக்கணும். நான் ரயான் பண்ணது சரின்னு சொல்லவே இல்லை. ரயானுக்கும் கொடுத்துருக்கணும், ஜெஃப்ரிக்கும் கொடுத்துருக்கணும், ராணுவுக்கும் கொடுத்துருக்கணும். பாவான மூஞ்சி வச்சுட்டு அப்படியே நடிக்கிறார் ரஞ்சித்தன். அது எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் காப்பாற்றப்பட்டு வருகிறார். ஃபேக், துரோகம், நம்பிக்கை துரோகம், அதுதான் அங்க ஜெஃப்ரி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கேமுக்காக அவர் என்ன வேணாலும் மாத்திட்டு. நீ ஒண்ணு பண்ற பத்தியா கேவலமா இருக்குது. அததான் நான் சொல்றேன் ஜெஃப்ரி, நீங்க பண்றது கேவலமா இருக்கு ஜெஃப்ரி, ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறதுக்கு நீங்க ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சொன்னதே தர்ஷிகா தான். பவித்ரா உன் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லுது. சரி, இவ்வளோ பேசுறீங்களே பவித்ரா, பெஸ்ட்ல இந்த வாரம் விஷால் தர்ஷிகாவை சொன்னதும், தர்ஷிகா விஷாலை சொன்னதும் பாத்தீங்களா? அது ஓப்பனால உங்களால டைரக்டா போய் தர்ஷிகா மூஞ்சி முன்னால சொல்ல முடியுமா பவித்ரா? ஆனா ஜாக் போய் சொல்லுவாங்க, சவுண்ட் போய் சொல்லுவாங்க. லவ் கண்டென்ட்டுக்கு ஒரு எண்டு போடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மஞ்சரியோட தயிருக்காக பேசினவரு ஏன் தர்ஷிகா நீங்க ஏன் ஒரு ஃபேவரட்டிசம் காமிச்சு நீங்க போய் விஷால போய் நீங்க டார்ச்சர் பண்ணல அப்படிங்கிறத ஏன் கேட்கல? ஜெஃப்ரி பார்த்து நடத்துக்கோங்க ஜெஃப்ரி அப்படின்னு சாட்டர்டே எபிசோட சொன்னீங்கல்ல. ஜெஃப்ரி கிண்டு தரீங்கல்ல, சௌந்தர்யா கேன்சர் தரல. அந்த ஒரு பர்சனை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. விருப்பத்தை தாண்டி ரிவ்யூவா தரணும்னா இதுதான் தரணும். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ். யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான். ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிக் பாஸ் ரிவ்யூவர் பிரியா அவங்க தான் இருக்காங்க. சண்டே எபிசோட் பத்தி அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். டே 63 ஒன் ஆஃப் த சாட்டிஸ்ஃபைடு எபிசோட்னே சொல்லலாம். அந்த வீக்ல நடந்த எல்லா விஷயத்தையும் விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ பர்சனலா எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. திருத்தவும் அவருக்கு தேவையான விஷயங்களை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார், அவ்வளவுதான். ஏன்னா முழுசா கேட்கணும் அப்படின்னு இருந்தா உள்ள ஒரு லவ் ஸ்டோரி நடந்துட்டு இருக்குல்ல, அதை பத்தியும் அவர் பேசலாம். சரி, ஓகே, அது பேச முடியாதுங்க, அது ஒரு கண்டென்ட், வியூஸ் போகுது, அதனால நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஆனா ஒரு ரவா லட்டுக்கு பேசினவரு, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஜாக்லினும் தர்ஷிகாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு பேசினவரு, மஞ்சரியோட தயிருக்காக பேசினவரு ஏன் தர்ஷிகா நீங்க ஏன் ஒரு ஃபேவரட்டிசம் காமிச்சு நீங்க போய் விஷால போய் நீங்க டார்ச்சர் பண்ணல அப்படிங்கிறத ஏன் கேட்கல? நான் இது கண்டிப்பா நான் நினைச்சேன் அட்லீஸ்ட் சண்டே எபிசோட்லயாவது கேட்டிருப்பாருன்னு நினைச்சேன். பட் அவர் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல, அவர் கேட்கவும் இல்லை. இப்ப தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் ஒன் சைடா தான் இந்த ஹோஸ்ட் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. நான் அவர் மேல ரொம்ப ஹோப் வச்சிருந்தேன். என்ன சொல்றது, ஒரு பெரிய இப்பவும் அந்த மரியாதை எனக்கு அந்த மனுஷன் மேல இருந்து குறையவே இல்லை. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்படுற வேலையை அவர் செய்யறாரு, நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அது நியாயமா செய்ய மாட்டேங்கிறாருன்னா எனக்கு வருத்தமா இருக்கு. இப்ப ஜாக்லினுக்கு இந்த ரோஸ்ட் தேவை. அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்றது காதுல சரியா வாங்காம பாதி வாங்கி ஒரு வன்மத்தோட அவங்க மஞ்சரியை அப்ரோச் பண்ணி பேசியிருக்காங்கன்னே வச்சுப்போம். அதுதான் நடந்தது, அதுதான் உண்மை. ஓகே, அதுக்கு நீங்க கேக்குறீங்கன்னும் போது எல்லாத்தையுமே கேளுங்கன்னு தான் சொல்றேன். அது ஏன் கேட்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. அது எனக்கு ஒரு விதமா கோபம் இல்ல, அவர் மேல வருத்தமா இருக்கு. எல்லாத்தையும் கேட்கிற மனுஷன் ஏன் இப்படி மாறிட்டாரு அப்படின்ட்டு. ஆனா கடந்த 3 வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்தது. வீக்கெண்ட் அது வரைக்கும் சாட்டிஸ்ஃபைட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று கேப்டன்சி பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஜெஃப்ரியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜெஃப்ரியோட கேப்டன்சி எந்த விதத்துலயும் ஜெஃப்ரி நல்ல கேப்டன் தான். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார். சேதுவன் நான் சொன்ன மாதிரி அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, யாரும் போய் அவருடைய அந்த போட்டோல இருந்து கார்டு எடுத்துடக்கூடாது. அதனால அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணார். நானே போய் எடுக்கிறேன், நானே பிரச்சனை பண்றேன், நானே போய் எடுக்கிறேன். அவர் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது எல்லாம் ஒரு படத்துல ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்தா நிறுத்துங்க அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் ஸ்டாப் பண்ணாங்க. வேண்டாம், என்ன உன் மேல தப்பு இல்லை அவங்க மேலதான் தப்பு, உன் மேல தப்பு இல்லை அவங்க மேலதான் தப்பு, இந்த மாதிரி அவர் பிளே பண்ணி வீக்கெண்ட் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸோ அவர் நினைச்சிட்டா நம்ம ஒரு குட் கேப்டனா இருந்திருக்கோம், நம்ம நம்மதுல இருந்து ஒரு கார்டு கூட எடுக்கலன்னா நம்ம சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. பட் ஹோஸ்ட் கண்டுபிடிச்சி அவர் என்ன சொன்னார்னா, நீங்க பண்ணது ரொம்ப நல்லவ மாதிரியே தான் இருந்துச்சு, ஆனா உங்க கேப்டன்சிலையும் குறை இருக்கு அப்படிங்கிறதான் அப்படி இப்படி எடுத்துட்டு மஞ்சரி விஷயத்தை இழுத்தாரு. மஞ்சரி விஷயத்தை இழுத்து பேசும்போது
அந்த இடத்துல ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரி, தர்ஷிகா இவங்க 4 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அங்க வந்து மஞ்சரியா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், 2 பேருக்கும் கான்வர்சேஷன் வருது இல்ல, அதை பத்தி தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது நான் நினைச்சேன் ஓகே மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாரு அப்படின்ட்டு. பட் மஞ்சரி சொன்ன மாதிரி மஞ்சரியோட கருத்துக்களை கேட்டுட்டாரே தவிர்த்து ஜாக்லின் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லல. சரி ஓகே ஓகே சண்டை போடாதீங்க அப்படின்னு கிளம்பிட்டாரு. ஆனா அதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு தீர்வு இனிமேல் அது மாதிரி நடக்காது, சரி ஓகே உங்களுக்கு தயிர் தானே பிரச்சனை, ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு எதுவுமே அவர் சொல்லலை. சரி அதை விட்டுட்டாரு. தென் இந்த சைட்ல வந்தீங்கன்னா தர்ஷிகாவும் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் மஞ்சரி கேட்டதுக்கு அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரியும் ஒரு வெளியில ஒரு டாக்கு, அதையுமே ஹோஸ்டுமே அதை தான் கேட்டாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சரி சைடு இந்த விஷயத்துல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பட் இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த எபிசோட்ல மஞ்சரிக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சுன்னே சொல்லலாம். கரெக்ட். ஆனா இது பிக் பாஸ் வீடு, மஞ்சரியோட வீடு இல்லை. கரெக்டுங்களா? நீங்க தயிர் உர ஊத்தி சாப்பிடுறதுக்கு உங்க வீட்டுல போய் அதை பண்ணுங்க, இங்க அதை பண்ணக்கூடாது. அப்போ எல்லாருமே இஷ்டத்துக்கு தானே பண்றாங்க. இப்போ சாச்சனாலாம் பாத்தீங்கன்னா அதுதான் அவர் சொல்றாரு கேப்டன்சி சரியில்லைன்னு. அதுதான் சொல்றாரு. ஒரு கேப்டனா தீபக் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணாரு. ஆனா அவர் ஒரு வார்டன் மாதிரி பயங்கர ஹாஸ்டல் அந்த ஃபீலிங்ல எல்லாம் இருந்ததுன்னு சொன்னார் முத்து. அதுக்கு அடுத்த வாரம் என்ன நடந்தது முத்து? கேஷுவலா விட்டதுனால என்ன நடந்தது? தயிருக்கு ஒரு பிரச்சனை, சர்க்கரைக்கு ஒரு பிரச்சனை, உப்புக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது இல்ல. அப்போ அவர் ஆர்கனைஸ் பண்ணது கரெக்டா தானே இருந்தது, தீபக்கோட ஆர்கனைசேஷன் கரெக்டா தானே இருந்தது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீஸ் இருந்தாதான் நீங்க எல்லாருமே வந்து ஒழுக்கமா நடந்துப்பீங்க அப்படிங்கிறது. ஆனா அதுலயும் திருட்டு வேலைகள் நடந்தது. நைட்டு பிரியாணி கடைலாம் நடந்துச்சுதான். அது வந்து நான் அந்த விஷயத்துல ஹோஸ்ட் தப்பு சொல்லுவேன். ஏன்னா 3 வாரத்துமா இது நடந்துட்டு இருக்கு. அருணோட கேப்டன்சில இருந்து நடந்துட்டு இருக்கு. அருணோட கேப்டன்சில 2 நாள் ஒரே வாரத்துல 2 நாள், ஒரு நாள் பிரியாணி, ஒரு நாள் எக் ஃப்ரைட் ரைஸ். லாஸ்ட் வீக் பிரியாணி. இப்போ இந்த வீக் வந்து இந்த மாதிரி பால் சாதம் அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்றது. நான் என்ன கேட்குறேன்னா, இதை ஃபர்ஸ்ட் வீக்கே சொல்லும் போதே கண்டிச்சிருந்தீங்கன்னா இத்தனை வாரம் இது வந்திருக்குமா? இத்தனை வாரம் அவ்வளோ ரேஷன் வேஸ்டா போயிருக்குமா? ஆஸ் அ ரிவ்யூவரா சொல்றேன், நான் இப்போதான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். ஆனா ஒன்றை அனலைஸ் பண்ணி இவ்வளோ அதுக்கு வெளியிலேருந்து வர மீம்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே வந்து இந்த மாதிரி பண்றது அடுத்தவங்க ரேஷன் போகுதுன்றது ஒரு பேசிக் ஒரு ஒரு மக்களாலே அதை சொல்ல முடியுதுன்னும் போது ஒரு ஹோஸ்டால ஏன் அதை கேட்க முடியல? அது கேட்டிருக்கணும். அது ஃபர்ஸ்ட் வீக் கேட்டிருந்தா 3 வாரத்துக்கான ரேஷன் உள்ள எல்லாருமே அதை ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம். அது வந்து பாதி தப்பு ஹோஸ்ட் மேல இருக்கு, பாதி தப்பு கண்டஸ்டன்ஸ் மேல இருக்குன்னு தான் நான் சொல்றேன். சரி, போன வாரம் ஒரு வார்னிங் கூட கிடையாதுங்க. இவங்க தாங்க அதெல்லாம் சாப்பிட்டது, எதனா கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னாங்க. எல்லாருமே சிரிச்சுட்டே கேட்டு விட்டாங்க. ஆனா சிரிச்சுட்டே கேட்டு விட்டுட்டு இந்த வாரம் அந்த கண்டஸ்டன்ட்லேயே இன்னொருத்தர் போய் அந்த டீம்ல ஜாயின் பண்றாரு, தீபக். அப்போ உங்களுடைய கண்டிப்பு சரியில்லையா? உங்களுடைய வார்னிங் சரியில்லை. நீங்க வார்ன் பண்ற மாதிரி பண்ணல. செல்லம் பார்த்து நடந்துக்கோப்பட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதனாலதான் அவங்க வந்து ஆனந்தி போன வாரம் சொன்னாங்க இந்த வார்த்தையை. சார் வந்து நம்மள வார்ன்லாம் பண்ணல, அவர் சும்மா சொல்லி நம்ம பண்றோம் அப்படிங்கறத வந்து தெரிவிச்சாரு. அவர் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஹோஸ்ட் அவருடைய வேலையை சரியா செய்யல. ஏன் செய்யலைன்னா, நான் ஒரு சாதாரண ஒரு பவுலுக்கு அவ்வளவு பேசுறீங்க. நேற்று ஒண்ணுமே இல்லை, ஜாக்லினோட இஷ்யூ பெரிய இஷ்யூ தான். அவங்க வந்து இது ஒன்றும் உங்க அப்பா வீடு இல்லடி அப்படின்னு அவங்க சொன்னதும், ஜாக்லின் வந்து சீப்போ அப்படின்னு சொன்னதும் ஒரு பெரிய விஷயம். அதை அவர் பேசியிருக்காரு, சூப்பர். ஆனா ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன ரேஷன் விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஹோஸ்ட் கேட்க வேண்டியது ஹோஸ்டோடைய வேலை. ஹோஸ்ட் வந்து சரியா அதை ஸ்டபனா சொல்லலைன்னா அது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் வீக் நடந்ததுக்கும் இந்த வீக் நடந்ததுக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லை கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து அப்படிங்கிறத நான் ஹோஸ்டுக்கு சொல்றேன். ஹோஸ்ட் உங்களுடைய பேச்சுக்கு உள்ள மரியாதை இல்லை கண்டஸ்டன்ஸ் கிட்ட, உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இன்னொரு லெவல் மேல போய் பயங்கரமா ஹார்ஷா பேசுங்க, ஹார்ஷா திட்டுங்க அப்படின்னு சொல்றேன். இப்பவே அவர் பேச விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற நிறைய விஷயம்லாம் பேச விட மாட்டேங்கிறார். அதுதான் நான் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னால சொல்லியிருந்தேன். இவர் பேச விட மாட்டேங்கிறாரா, இல்ல பேசுறத எடிட்டர்ஸ் கட் பண்ணிடுறாங்களா, இல்ல பேசிட்டே இருக்கும்போது உட்காரன்னு சொல்றதை மட்டும் எடிட் பண்ணி போட்டுடுறாங்களா, எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க பேசிட்டே இருக்காங்க, டப்புன்னு இவர் உட்காரன்னு சொல்ற மாதிரி தான் தெரியுது. பட் அவங்க லென்த்தா பேசுறாங்களா, இந்த மாதிரி எனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தது. கரெக்டா எக்ஸாக்டா அந்த வீக்கோட எண்ட் எபிசோட்ல அவர் வந்து அதை கேட்டார். நான் உங்களை பேச விட மாட்டேனா, சொல்லுங்க சார், தீபக் சார் நீங்களாவது எனக்காக பேசுங்க அப்படின்னாரு. பேசினாரு. அப்போ அவர் பேச விடுறாரு. ஆனா இவங்க சுத்துறாங்கன்னு சொல்றாரு.
ஒரு வகையில ஹோஸ்டும் ரொம்ப சுத்துறாருன்னு தான் எனக்கும் தோணுது. இப்போ ஒரு விஷயத்த ஸ்ட்ரைட்டா பேசுங்க, விஷயத்த மட்டும் பேசுங்க அப்படின்றாரு. பட் அது வேற எங்கெங்கேயோ போய் அவரே கனெக்ட் பண்றாரே அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து இந்த திருட்டுத்தனமா சாப்பிடுற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே பயங்கர ஸ்ட்ராங்கா கேட்டிருந்தா இது இத்தனை வாரம் வந்திருக்காது. அட்லீஸ்ட் இப்பவாச்சும் கேட்டாரே. போன வாரமே கேட்டாரு, அதுக்கே மதிக்கலையேன்னு சொல்றேன், அவரை மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்றேன். அப்ப என்ன மாதிரி கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்ற. அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த எவிக்ஷன் பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் ஆனந்தி அவங்க போகும்போது சாச்சனா வந்து அப்படியே அழுது ஒரு டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வெளியில வந்த உடனே திருப்பி இன்னொரு எவிக்ஷன், அதை வந்து சாச்சனா பேசினாங்க. சோ அது எப்படி இருந்தது நீங்க பார்க்கும்போது? ஆனந்தி வந்து சில பேர் சொல்றாங்க அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா ஆனந்திலாம் எப்பயோ போயிருக்கணும். ஆனந்திக்கு வந்து கேம் வைஸ் பார்க்கும்போது அவங்க உள்ள இருக்கலாம். பட் அவங்க வந்து வெளியே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸும் ஆடியன்ஸும் கொஞ்சம் கம்மி. நம்மளுக்கு ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங்லயே அவங்க ரொம்ப லீஸ்டா தான் இருந்தாங்க. பட் குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்ததுனால மட்டுமே இந்த இந்த 3 வாரம் அவங்க தப்பிச்சாங்க. இவங்க ரியா போனதா இருக்கட்டும், வர்ஷினி போனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிவா போனதா இருக்கட்டும், இந்த 3 வாரம் அவங்க 3 பேர் இவங்கள இருக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஆனந்தியோட வீக் வந்து ஓட்ல இருந்தது. அவங்களோட வீக்னஸ் வந்து ஓட்ல இருந்தது. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் இப்படி அப்படி கிட்டத்தட்ட ஒரு பாய்சன் மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க எல்லார்கிட்டயுமே எனக்கு வன்மம் கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்னால் அதை ஏற்றுக்க முடியல. இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லும் போது ஜாக்லினை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் யாரும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன்னா அது நீயா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது சொல்லுங்க, நீ ஒரு நல்ல பிளேயர். அவங்க என்ன அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி பேசின ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உனக்கு அதுதான் உனக்கு பின்னாடி பேசப்பட்ட விஷயம் உனக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா ஏன் நீங்க அங்க முன்னாடியே சொல்லலாமே. நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க சேவ் கூட ஆயிருப்பீங்க ஆனந்தின்னு நான் சொல்றேன். நீங்க பின்னால பேசப்பட்டதுனால தான் இன்னைக்கு வெளியில வந்து நிக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். ஆனந்தி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், நல்ல கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க. நேத்து வெளியில அவங்க வரும்போதும் அவங்க அழகா பேசிட்டு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமாவும் ஸ்டேஜ்ல நின்று அழகா எல்லாத்தையுமே சொன்னாங்க. பட் எல்லார்கிட்டயுமே உங்களுக்கு ஒரு அப்ரோச் இருந்தது. யார் தப்பு பண்ணாலும் யார் எது பேசினாலும் கேர்ள்ஸ் கிட்டயே கேர்ள்ஸை பத்தியே எல்லாத்தையுமே நீங்க பேசியிருக்கீங்க. ஆனா நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ டைரக்டா போய் இது நீங்க அதை அவங்க கிட்டயே சொல்லியிருந்தா நீங்க உள்ளே இருந்திருப்பீங்கன்றது என்னுடைய கருத்து. அப்படி நீங்க பண்ண முடியலன்றதுனால தான் நீங்க இன்னைக்கு வெளியில இருக்கீங்க. அதுவும் ஒரு காரணம், ஓட்டு வராததுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்றேன். இப்போ நீங்க ஜாக்லின் வந்து நான் வந்து உன்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் 100% நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணவே இல்லை. அதுக்கான ரீசன் நீ ஒரு பயங்கரமா ஃபைட் பிளேயர். நீ வந்து பயங்கர கேம் உனக்குள்ள இருக்கு. நான் ஜாக்கா பார்க்கல, உன்னை ஒரு ஃபைட்டா உன்னை ஒரு பிளேயரா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நேற்று ஸ்டேஜ்ல சொன்னாங்க. இதை நீங்க உள்ள சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாக்கோடைய ஓட்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்திருக்கும்னு சொல்றேன். ஜாக்கோட ஃபேன்ஸோட ஓட்டுமே உங்களுக்கு வந்திருக்கும் ஆனந்தி. அது நீங்க பண்ணாததுனால நீங்க இப்ப வெளியில வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்தது சாச்சனா எவிக்ஷன் நம்ம எதிர்பார்த்ததுதான். அவங்களுமே இதே மாதிரி தான் ஒயில்ட் கார்டு இருந்ததுனால அவங்களுமே இருந்தாங்கன்னு சொல்லலாம். பட் இது டபுள்ன்றதுனால ஒரே நாள்ல 2 பேர் காலி. அது அந்த வகையில பார்க்கும்போது ஓகே. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் மாறி இருந்தது. இந்த வாரம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறி இருந்துச்சு. பட் அந்த மிளகா கொடுத்ததெல்லாம் பயங்கர கான்ட்ரவர்சியா போச்சு, பயங்கர வன்மம்லாம் தெரிஞ்சுது. ஆனா அந்த ஃப்ரைடே எபிசோடு, அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எபிசோட் பார்க்கும்போது, சாட்டர்டே மீன்ஸ் ஃப்ரைடேவோடது சாட்டர்டே ப்ளே பண்ணுவாங்க. அதில் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாருக்கூடையும் பேசிட்டு அப்படி இருந்தப்போ தெரிஞ்சப்போ இந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமோ அப்படிங்கிற யோசனை சில பேருக்கு வந்தது. எனக்கு வரல, எனக்கு வரவே இல்லை, வரவும் வராது. ஸோ சில பேருக்கு அது வந்துச்சு. ஏன்னா இந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் உள்ளே இருந்து விளையாடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. பட் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வெளியில வரும்போது ஒரு வார்த்தை முத்துவை பார்த்து சொல்லிட்டு இருந்தது இல்லையா, அந்த பொண்ணுக்கு முத்து ஜெயிக்கணும். அந்த இடத்துல நடந்த அந்த டிராமா வந்து நீங்க நிஜம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, எபிசோட்லயே பாத்தீங்கன்னா முத்துவை பத்தி பேக் சைடு ஒண்ணு பேசுறாங்க. நீங்க எல்லாம் இல்லாதனாலதான் நான் போய் அவங்க கூட கம்ஃபர்டபுள் ஆறேன், லைக் முத்து கூடயும் மஞ்சரி கூடயும் நான் போய் க்ளோஸ் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷால் கிட்ட நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. சோ இப்ப என்னடானா வெளியில வரும்போது புதுசா ஒரு டிராமா ஒண்ணு நடத்திட்டு வர்றாங்க. சோ அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து விஷால் கூட நடந்தது ஒரு டிராமா, அது வேற டிராமா. முத்து கூட நடக்கிறது வேற டிராமா. அதாவது அவங்க ஒரு கேங்ல போய் பேசுறாங்கன்னா அவங்கள உயர்த்தி தான் பேசுவாங்க. இப்ப இந்த கேங்ல வந்து முத்துக்குமரன் உயர்த்தியே தான் பேசுவாங்க. மஞ்சரி, முத்துக்குமரன், சாச்சனான்ற ஒரு வரும்போது, இந்த கேங்ல வரும்போது பார்த்தா அருண், சத்யாலாம் டம்மி பீஸ். ஸோ அதனால நான் விஷாலை தான் தூக்கி நிறுத்தி பேசுவேன்.
எனக்கு விஷால முத்துக்குமரனோட விஷால தான் பிடிக்கும் அப்படின்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க பின்னால பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களையும் பின்னால பேசுவாங்க, பிடிக்காதவங்களையும் பின்னால பேசுவாங்க. அதை தான் அவங்க பேசியிருக்காங்க. என்ன ஒண்ணு மாத்தி பேசியிருக்காங்க, முத்துக்குமரனை பத்தி விஷால் கிட்டயும், விஷாலை பத்தி முத்துக்குமரன் கிட்டயும். ஸோ அதனால இவங்களுக்கு என்னன்னா, இவங்க ஒரு லௌகீக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா விஷால் தர்ஷிகாலாம், அதுக்கு ஒரு மீடியேட்டர் வந்து இவங்க தான், சாச்சனா தான். இவங்க காதல் கதையை தூண்டி விடுறதா இருக்கட்டும், காதலுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது வெரி கியூட்னு நினைச்சு பண்றாங்க. அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை வந்து சாச்சனா உள்ள பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பர்சனலா பேசியிருப்பாங்கல்ல, நீ தான் ஜெயிக்கணும், நீ தான் ஜெயிக்கணும், இல்ல நீ ஃபைனல் வரைக்கும் வருவ, நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப அப்படி. அப்போ அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்கிற ஒரு வின்னர் வந்து முத்துக்குமரன். அதனால வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது அவர் ஏத்துக்காம இருந்திருக்கலாம். அதனால நான் சொல்றதை நம்பு, நான் சொல்றது இப்பவாவது நம்பு, இப்பயாவது கேளு, நான் சொல்றது இப்பயாவது கேளு, நல்லா விளையாடு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு இன்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க முத்துக்குமரனுக்கு. ஏன்னா நம்ம ஒரு கடந்த ஒரு 3 வாரமா பாக்குறோம், முத்துக்குமரோட பெர்ஃபார்மன்ஸே சுத்தமா தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அடிக்கிறாங்க, முத்துக்குமரனை வந்து விளையாட விடாம அடிக்கிறாங்க. விளையாடினாலும் அதுக்கு வேற மாதிரி கலாய்க்கிறாங்க உள்ளுக்குள்ள. வெளியில இருந்து பார்க்கும்போது அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாமே ஆர்மிஸ் இருக்கு, எல்லாமே ஓகே, பிஆர்ல இருந்து எல்லாமே இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் பண்றாங்கல்ல அவரை, அதுதான் விஷயம். அதுதான் விஷயம். இப்போ அவருக்கு ஒரு ஒரு கை உடைஞ்சா மாதிரி சாச்சனா போனது. ஏன்னா யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்றத கேட்டுட்டு வந்து சொல்ல முடியாது. அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவோம்னா, எல்லார் பேசுறதையும் அங்கங்க டீம்ல போய் கேட்டு 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 வந்து சௌந்தர்யா ஒரு முறை சொல்லியிருப்பாங்க, நம்புறது ஒருத்தர் நம்பாதது ஒருத்தர்னு சொல்லும் போது அப்ப சொன்னாங்க, எனக்கு சாச்சனாவை நம்ப முடியாது, ஏன்னா அவ வந்து இங்க இருக்கிறத அங்க போய் சொல்லுவா அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி கரெக்ட் பாயிண்ட் அது. ஏன்னா அந்த பொண்ணு அப்படிதான் பண்றா. ஒரு ஒரு டீம்ல பேசிட்டு இருக்காங்க, அதை கேட்டுக்கிறா, கேட்டுட்டு திருப்பியும் அங்கிருந்து வேற வேற போறா, திருப்பி போறா. இது எல்லாத்தையும் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் எல்லாத்தையும் எல்லா டீம்லயும் என்னென்னலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசினாங்களோ அதை அப்படியே கேதர் பண்ணிட்டு இங்க வந்து இவர்கிட்ட நைட் இல்லைன்னா மார்னிங் உட்காந்து ஒப்பிக்கிறது தான் அந்த பொண்ணுடைய வேலை. பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸா இருக்கும் போதும் சரி, அதை கலைச்சு விட்டதுக்கு அப்புறமாவும் சரி, இதான் அவங்க பண்ணாங்க. இதை என்னால கிளியரா பார்க்க முடிஞ்சுது. ஸோ நான் பார்க்குறேன், ஒரு கேம் வைஸா பார்க்கும்போது அதனால இது ஒரு பெரிய ஒரு இழப்புனே சொல்லலாம். ஏன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள இழந்த மாதிரி தான் அவர் அழுதுட்டு இருந்தார், முத்துக்குமரனும் மஞ்சரியும். இல்ல, முத்துக்குமரனோட அழுகை வந்து ரொம்ப ரியலா இருந்த மாதிரி இருந்தது. அதுதான் எனக்கு சொன்னேன். பர்சனலா சாச்சனா பண்றத பார்க்கும்போது அந்த இந்த தேவையில்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி அப்பதானே ஒரு உள்ள feel. இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வரும், ஐயோ இவ ஏதோ சொல்லிட்டு போயிருக்கா, அதனாலதான் வந்து இவன் வந்து சரின்னு தலையாட்டிட்டு இருக்கான், இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லைன்னா முத்துக்குமணியா அப்படி ரியாக்ட் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கவங்களுக்கு ஒரு பயம் உருவாக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்ல முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாச்சனா அண்ட் விஜய் சேதுபதி சாரோட அந்த பாண்டிங், லைக் அவ எலிமினேஷன் சொன்னதுல இருந்து அப்பா அப்பான்னு அப்படியே வெளில வந்துட்டாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஃபேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் எவிக்ஷன் சொன்னதுமே வர சார்னு சொல்லிட்டு திருப்பி அப்பான்னு சொன்னாங்க. திருப்பி ஸ்டேஜுக்கு வந்ததும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நான் விஜேஎஸை வந்து அண்ணான்னு தான் சொல்லுவேன், சேதுபதி அண்ணான்னு சொல்லுவேன், விஜேஎஸ்ன்னு சொல்லுவேன். நான் இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி கொடுப்பேன். என்றைக்குமே என் வாயிலேருந்து விஜேஎஸ் சாருன்னு வந்ததே கிடையாது. ஏன்னா ஒரு பாண்டிங் இருக்குது. நான் எங்கே பார்த்தாலும் அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படி தான் நான் கேட்பேன். இவருன்றது கிடையாது, யாராக இருந்தாலும். இப்போ ரோபோ சங்கர் அண்ணாவும் எனக்கு தெரிஞ்சவர் தான். அந்த மாதிரி எல்லாருமே நான் பார்க்கும்போது கேட்கும்போது அண்ணா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரி தான் கேட்பேன். பட் நான் என்னைக்குமே ரோபோ சங்கர் சாருன்னு சொல்ல மாட்டேன், ரோபோ சங்கர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதை தாண்டி உங்களால பேச முடியாது. ஓகே, நீங்க இந்த ஷோக்காக சார்னு கூப்பிடுறீங்க, அதை ரெகுலரா கண்டினியூ பண்ணீங்களா? கிடையாது. நடுவில் ஒரு 5 ஸ்டாருக்காக டேடி 5 ஸ்டாரு நீங்க, அப்புறம் திருப்பியும் சாரு நீங்க, அவர் திட்டினா சாரு, அவர் வந்து நார்மலா பேசினா அப்பா, இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஷோக்காக பேசிட்டு இருக்கீங்க. வெளியில வந்துட்டீங்க, அப்ப நீங்க ரியலா ஒரு வெளியில வந்துட்டீங்க, உங்க அப்பா ஃபீல்ட்ல தான் இருக்கீங்கன்னா வந்து நின்னதுமே நீங்க சார்னு சொல்லியிருக்க மாட்டீங்க, அப்பா தான் சொல்லியிருப்பீங்க. எனக்கு அது பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சுது, அது ஃபேக் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அவங்க பாண்டிங் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு படத்துல அப்பா பொண்ணா நடிச்சிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அதனால அந்த ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். பட் வெளியில இருந்து எங்களுக்கு பார்க்கும்போது அது ஏன் இந்த சீன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சண்டே எபிசோட்ல இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம். லைக் தர்ஷிகா, ஜாக்லின், அப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, இவங்க 3 பேர் விஷயத்த பேசும்போது விஜய் சேதுபதி சார் ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணியிருந்தாரு, கார்டு கொடுத்தாதான் நீங்க எல்லாம் அடங்குவீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா அவர் வந்து ரயான் அண்ட் ராணவ லாஸ்ட் வீக் வந்து ரோஸ் பண்ணார் அப்படின்னாங்க. பட் அது ரோஸ் மாதிரி தெரியல. என்ன சார் எதுக்காக போனீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, பேசாம டோர் தகுற வெளில போயிடுங்க, இப்படி சொன்னா வேலைக்கு ஆகாது. அது வந்து ரோஸ் கணக்குலயே வராது. நான் லாஸ்ட் வீக்கே அதை சொல்லியிருந்தேன், ஒரு எல்லோ கார்டு நீங்க கொடுக்கணும், கொடுக்கறதா இருந்தா
ராணவ் அண்ட் ரயானுக்கு கொடுக்கணும். ரெட் கார்டு கொடுக்குறதா இருந்தால் டீமுக்கே கொடுக்கணும். கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் கில்லர் டாஸ்க் விளையாட எல்லா பாய்ஸ்க்கும் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ அரகண்ட்டாக பண்ணாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஒருத்தர் ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறது ராணுவம். ஒரு பிளானை போட்டு நான் அவனை மடக்கிறேன் அப்படின்னு சொன்னது ராணுவம். நான் விடாமல் ஸ்ட்ராங்காக பிடிக்கிறேன்னு சொன்னது ராணுவம். ரயான் பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்றது பக்காவாக பிளான் பண்ணீங்க. ஓகே, அது கேமுக்காக பண்ணீங்க, சரி. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பண்ண போனதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு உங்களை கையை பிடிச்சி தள்ளுறாரு, இப்படி பிடிச்சி இழுக்கிறாரு, எதுவுமே பண்ண முடியல. முன்னாடி நின்று ஜெஃப்ரி பயங்கரமாக கத்துறதுனால இவர் என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாக போயிட்டு இப்படி பண்ணாரு. அப்படி பண்ணும்போது அவனுக்கு வலிச்சிருந்தா கையை தட்டி விட்டுருக்கணும். தட்டி விடாமல் அப்படியே இருக்கும்போது அது பெயின் இல்லைன்னு தான் அர்த்தம். அங்கே அவன் நடிச்சிருக்கான்னு தான் அர்த்தம். ராணுவ ஃபுல்லாக ஆக்டிங் தான். அதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு ரியல் ஃபேஸ் இருக்கு உள்ளுக்குள்ள. இது நார்மலா எல்லாரும் கேம்குள்ள தான் விளையாடுவாங்க. இவர் வந்து வீட்டுக்குள்ள போனதுல இருந்தே விளையாடிட்டு இருக்காரு. என்ன விளையாட்டுனா, அவர் முகத்தை ஃபுல்லா ஒரு மாஸ்க் போட்டு மறைச்சு வச்சிருக்காரு. அவருக்கு கோபம் வரும், அவருக்கு கிண்டல் பண்ண தெரியும், அவருக்கு மாக் பண்ண தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு அப்பாவி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உள்ள நடிச்சிட்டு இருக்காரு. அது ஹோஸ்ட்களுக்குமே பாதி தெரியுது, பாதி தெரியல. அப்படி ஒரு விஷயம் வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வார்னிங் இருந்திருக்கணும். ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும். நான் ரயான் பண்ணது சரின்னு சொல்லவே இல்லை. ரயானுக்கும் கொடுத்துருக்கணும், ஜெஃப்ரிக்கும் கொடுத்துருக்கணும், ராணுவுக்கும் கொடுத்துருக்கணும். ஒரு எல்லோ கார்டு கொடுக்கணும். ஆனா ஒரு எல்லோ கார்டோ ரெட் கார்டோ வரும்போது நானும் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, எல்லாருக்குமே கொடுக்கணும். கில்லர் காயின் டாஸ்க் எல்லாருக்குமே தான் தரணும். அதுவே ஒரு வார்னிங்கோட அவர் நிறுத்திட்டாரு. அப்ப இதையும் வார்னிங்கோட நிறுத்திட்டாரு. இப்ப நீங்க இதை கேர்ள்ஸ் கிட்ட கொண்டு வரீங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, தள்ளி விட்டுச்சு. என்ன எதுக்கு நீ அவங்க அப்பா எல்லாம் இழுக்கிற அப்படின்னு தள்ளுச்சு. இல்ல சீப்போ அப்படின்னு அது ஆக்சுவலா இவரு கார்டு கொடுக்கணும்னு சொன்னதுக்கு ரீசன் எகிரிட்டு போனதுதான். இனிமேல் யாராவது எகிரிட்டு போனீங்கன்னா கார்டு தருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்த முடிச்சாரு. அப்போ போன வாரம் எகிரிட்டு போனதுக்கு நீங்க கார்டு தரல, ஜென்ஸுக்கே நீங்க அதை எடுத்துட்டு வரல. இப்ப கேர்ள்ஸுக்கு அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் ஒரு சாதாரண விஷயமா, ஒரு சின்ன பிரச்சனை தான். அது பெரிய பிரச்சனை ஆக்கினது தர்ஷிகா தான். ஆக்சுவலி தர்ஷிகா மேலதான் தப்பு இருக்கு. நான் இப்பவும் அடிச்சு சொல்லுவேன். நான் இன்னைக்கும் எபிசோட பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த எபிசோட என்ன நடந்தது, இவர் என்ன பேசினாருன்றதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். என்னன்னா, இவங்க போறாங்க, சௌந்தர்யிட்ட கேட்குறாங்க. அப்ப ஜாக்லின் திரும்பி பாக்குறாங்க. பார்த்ததும் என்ன முறைக்கிற அப்படின்றாங்க. நான் எங்க உன்னை முறைச்சேனா பார்த்தேன், அதுவும் அப்படி தப்பா தெரியுது அப்படின்னும் போது ஆக்சுவலி தர்ஷிகாவுக்கு பர்சனலா ஜாக்லின் மேல கோபம் இருந்தது. அதை தான் அவங்க அதுல காமிச்சாங்க. அவங்க டீம் மெட்டுன்றதையும் மறந்து அதை காமிக்கும் போது அப்ப அந்த இடத்துல ஜாக்லின் என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னா, நான் பார்த்தா கூட உங்களுக்கு தப்பா தான் தெரியும் அப்படின்னும் போது அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, டேர்ன் பண்ணி கிச்சனை பார்த்த மாதிரி அங்க இருக்கிறவங்க கிட்ட வந்து மார்க் பண்றாங்க. நான் ரொம்ப நல்லவன் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப யார் ஃபர்ஸ்ட் இதை தொடங்குனது? யார் தொடங்குனாங்க? நான் ரொம்ப நல்லவன் அப்படியே நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னது ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் வந்து ஜாக்லினுக்கு ட்ரிகர் ஆச்சு. ஸோ ஜாக்லின் என்ன பண்றாங்க, சீப்போ அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ப அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ இவங்க திரும்பி என்ன பண்றாங்க, ஆமா நீ நடிச்சுட்டு தான் இருக்க, நீ வந்து பயங்கரமா வந்து நான் நல்லவ அப்படிங்கிட்டு டெவில் கேரக்டர் ஒன்றும் போட்டா ஒன்றும் கெட்டவங்கலாம் கிடையாது அப்படின்னும் போது எனக்கு வரல, நான் நடிக்கல, இப்ப என்ன பண்ண சொல்றேன். இவங்க திருப்பி அந்த மாதிரி பேசும்போது அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இதுதான் ஒரிஜினல் ஃபேஸ் தர்ஷிகா, இத்தனை நாள் நீ நடிச்சது இதுதான் உங்களுடைய ரியல் கேரக்டர் அப்படின்னு அவங்க வந்து பேசும்போது ஆமாண்டி அப்படிதாண்டி அப்படின்னு இவங்க பேசுறாங்க, தர்ஷிகா பேசுறாங்க. அப்ப ரெண்டு பேரும் பேசும்போதுதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆமாடி நீ நான் இப்படிதாண்டி இருப்பேன் நீ இப்ப அப்படின்னும் போதுதான் சீப்போன்னு அந்த வார்த்தை வந்து ஜாக்லின் கிட்ட இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாக்லினை ட்ரிகர் பண்ணது தர்ஷிகா. அது என்ன வார்த்தை சொல்லி ட்ரிகர் பண்ண, நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி நீங்க பேசினா அப்ப ட்ரிகர் ஆகாதா? ட்ரிகர் ஆகி அவங்க வந்து சொன்னாங்க. உடனே இவங்க சீப்பான்னு சொன்னது இவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ ட்ரிகர் எப்படி ஆகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இவங்க தான், எடுத்தது இவங்க தான். அவங்க பாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பார்த்ததுக்காக நீங்க அப்படி பேசுனீங்க, அவங்க உடனே அப்படி சொல்லும் போது நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணீங்க. திருப்பி அவங்க சீப்போன்னு சொன்னாங்க. சீப்போன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசுற வச்சுக்கோ, உங்களுக்கு அறிவே கிடையாதுன்னு ஜாக்லின் சொல்றாங்க. அறிவில் எல்லாம் பேசுற வச்சுக்காத, உங்களுக்கு மரியாதை இருக்காது, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லும் போது அப்ப இவங்க சொல்றாங்க, நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லும் போது நீ பேசுறதுக்கு இதோட உங்க அப்பா வீடு இல்லடின்றாங்க. இதுதான் நடக்கிறது. நான் எபிசோட பார்த்து தான் பேசுறேன். யாருக்காவது டவுட் இருந்தா அந்த எபிசோட போய் பாருங்க. ஓகே, சோ இதுதான் நடந்தது. அப்போ ஒரு ஹோஸ்டா என்ன பண்ணணும் சார், நீங்க ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத கேட்கணும். யார் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க? நான் ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்கல்ல தர்ஷிகா, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் கேட்கணும். நீங்க கேட்டீங்க, ஓகே, என்னன்னு கேட்டீங்க? ஏமா ஜாக்லின் தான் பேசுறாங்க, நீங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. இல்ல சார் எனக்கு புரியல, ஜாக்லின் மட்டும் தான் அந்த வீட்டுல பேசுறாங்க. அந்த மாதிரி சத்யாலாம் நான் சுகம் எவ்வளவு குத்துறா மாதிரி பேசுறாரு தெரியுமா? ஜாக்லினுக்கு முன்னால ஒரு ஆக்ட், ஜாக்லினுக்கு பின்னால ஒரு ஆக்ட்,
டோட்டலாவே அந்த வீட்ல எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. ஆனா அதுல ஒரு ஒரு பாவான மூஞ்சி வச்சுட்டு அப்படியே நடிக்கிறார் ரஞ்சிதன். அது எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் காப்பாற்றப்பட்டு வருகிறார். பாருங்க, நீங்க வேணா பாருங்க. இந்த வாரம் சத்யா கிளம்பிடுவார். இந்த வாரம் சத்யா கிளம்புவார் பாருங்க. ஏன்னா அவருக்கு மக்கள் சப்போர்ட்லாம் கிடையாது, பிஆர் சப்போர்ட் மட்டும்தான். ஸோ எவ்வளவு தூரம் இருக்கோ இருக்கட்டும், அதை பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல. ஆனா ஒரு ஹோஸ்ட் ஒரு பிரச்சனையை எடுக்கிறீங்கன்னா டாப் டு பாட்டம் பேசணும். மிடில் எடுத்து பேசிட்டு இது தப்பு இது தப்பு, ரெண்டு பேருமே வார்ன் பண்ணாருதான். நீங்க பண்ணதும் தப்பு, நீங்க பண்ணதும் தப்பு, கருத்துக்கள் எடுத்து வைங்க, வேணா பண்ணிட்டு இருக்காதீங்க, இது எல்லாமே சொன்னாருதான். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரோஸ் பண்றதுல எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா டாப் டு பாட்டம் ரோஸ் பண்ணுங்க சார். ஒரு மொத்த வீக், ஒரு 1 வீக் நீங்க வந்து பேச போறீங்கன்னா அந்த 1 வீக்கையும் பார்த்துட்டு பேசணும். 1 வீக்கோட எபிசோட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லையா? டப்பு 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 நீங்க என்ன ஹைலைட்ஸ் இருக்கோ அதை பாருங்க, ஹைலைட்ஸை பார்த்துட்டு பேசுங்க. ஹைலைட்ஸ்ல இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வருதுல இது சண்டை, அதை பார்த்துட்டு பேசுங்க. மொத்தமா தெரிஞ்சுக்காம அப்படியே எடுத்துட்டு வந்து இப்படி வைக்கும் போது மொத்தமா ஒருத்தவங்க மேலதான் அந்த இது போகுது. சரி ஓகே, கார்டு கொடுக்குறேன், நீங்க இனிமேல் இந்த மாதிரி பண்ணா கார்டு கொடுக்க மாட்டேன். நீங்க இப்ப கார்டு கொடுக்குற அளவுக்கு அங்க சண்டை நடக்கலாம், மக்கள் பார்க்க மாட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த வாரம் அவ்வளவு சண்டை போனதுனால தான் 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் பேர் லைவ்ல பார்த்தாங்க. எபிசோடு டிஆர்பி ஏறிச்சு. எதுவுமே நடக்கல, அமைதியா அப்படியே சாந்தமா இருந்ததுன்னா எவனும் பார்க்க மாட்டான், எவனுமே பார்க்க மாட்டான். அதுதான் நடக்கும். பண்ணுங்க, கண்டென்ட் பண்ணுங்க. ஆனா அவர் சொன்ன மாதிரி அடிதடி அளவுக்கு போவாதீங்கன்றது என்னுடைய கருத்தும் தான். ஆனா ஒரு சண்டைன்னு வருது இல்ல, அது கான்வர்சேஷன் வளர வளரதான் அப்படி ஆகுது. ஸோ ஹோஸ்ட் அதை கேட்கிற விதத்துல கேட்கணும், எல்லா சைடும் கேட்கணும் தான் என்னுடைய கருத்து. எல்லா சைடும் கேட்டா இந்த மாதிரி ஒன் சைடா வராது ஆன்சர். சண்டே விஜய் சேதுபதி சார் எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெஃப்ரி வீட்டுக்குள்ள ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணாரு, அது பாத்தீங்களா? அது ஆக்சுவலா வந்து எனக்கு என்ன ஜெஃப்ரி சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒருத்தவங்க மேல ஒரு கணிப்பு வைப்பேன் ஸ்டார்டிங்ல. அந்த கணிப்பு ஒரு டைம் ஐயோ நம்ம தப்பா நினைச்சிட்டோமோ, அவங்க நல்லவங்க தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம்ல அது எனக்கு மாறிடும். ஆனா திருப்பியும் அந்த கணிப்பு நம்ம பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு தோணும். எஸ், எனக்கு இப்ப தோணுது கரெக்ட் தான். ஜெஃப்ரி உள்ள வந்து ஒரு பச்சை துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அவருடைய கேம்காக, அவருடைய விளையாட்டுக்காக அவர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரஞ்சிதா மட்டும்தான் வந்து விஷால் சொல்லி அந்த டீம்ல போய் சேர்ந்திருக்காரு. இல்லவே இல்லை. இவங்க கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்றது தான் ஜெஃப்ரியோடைய வேலை. ஸோ கோவா கேங்ல ஜெஃப்ரி கிடையாது. அது யாராவது அனுப்பப்பட்டாங்களா, அனுப்பி விட்டாங்களா, இல்லை இவரே வந்து அதை பெர்ஃபார்ம் பண்றாரா, இவருடைய கேம்காக பண்றாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அவருடைய கேம் ரொம்ப தப்பா இருக்கு. அதை வந்து எனக்கு வந்து பவித்ரா கூட பேசும்போது எனக்கு அது அப்படி அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம இந்த மாதிரி கணக்கு போட்டு இந்த பையனை இப்படி நினைச்சு வச்சிருந்தோம். அவன் திடீர்னு கோவா கேங்ல சேரும்போது எனக்கு டவுட் வந்தது. ஆனா நான் அதை வெளிப்படையா அதை நான் சொல்லலை. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா அவனுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஒருவேளை சௌந்தர்யாவால் அது தீக்கப்பட்டதோ, அதனால இந்த பையன் திருப்பி இந்த கேங்க்கு வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா அதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு. என்ன ஆன்சர்னா ஃபேக், துரோகம், நம்பிக்கை துரோகம். அதுதான் அங்க ஜெஃப்ரி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கேமுக்காக அவர் என்ன வேணாலும் மாத்தி பேசுவார். கிட்டத்தட்ட சாச்சனா மாதிரி 2வது பாம்புனே வச்சுக்கோங்களேன். சாச்சனாவே எனக்கு இப்ப பெட்டரா தெரியுறாங்க இவரை கம்பேர் பண்ணும்போது. உங்க கேமுக்காக நீங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. பட் ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்து ஒரு துரோகத்தை பண்ணாதீங்க. நான் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதான் நான் ஒரு 2 பேர் கூட இருந்தேன்னு சொல்றீங்க. அது வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நீங்க விளையாடுறது என்ன கேம் கேட்டா அவங்களே சொல்லிட்டு போறாங்க. நான் வந்து உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண தான் வந்தேன், நான் வந்து கோவா கேங்ல எல்லாம் கிடையாது. சேஃபா மூவ் ஆகுற மாதிரி இருக்கு இல்ல? ஆமா, சேஃபா மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா சௌந்தர்யாக்குள்ள சப்போர்ட், கிளாப்ஸ், இது எல்லாமே ஜெஃப்ரி நோட் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இவங்க 2 பேர் கூட சேர்ந்துருக்காரு. ஏன்னா சௌந்தர்யா ஜாக்லினை விட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ தலையெழுத்து அப்படின்றதுனால ஜாக்லின் கூட இவரும் இருந்தாகணும்ன்ற கட்டாயத்தினால சௌந்தர்யாவோட கிளாப்ஸ் இவருக்கு வேணும், இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். அதனால சௌந்தர்யா கூட இவர் சேர்ந்தாரு, இவரு ரயான் அண்ட் ஜாக். ஸோ அது அப்படியே தான் ஃபார்ம் ஆச்சு. ஆனா இப்பதான் தெரியுது இவர் முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணவும் இவர் வந்து அவங்க என்னென்னலாம் வந்து மைண்ட்ல வச்சு பேசுறாங்க. அவர் நேது ஓப்பனா சொல்றாரு. அதை என்ன சொல்றாரு பவித்ரா கிட்ட, ஜாக்லின் வந்து எப்படி தெரியுமா, மண்டையை கழுவும், மண்டையை அலசும், என் மண்டே இது வரைக்கும் அலச நான் விட்டது கிடையாது, ஆனா ரயான் மண்டையும் சௌந்தர்யா மண்டையும் அலசும் அப்படின்றாரு. ஆனா நம்ம ரியாலிட்டி பார்த்துருக்கோம், ரயானோட கருத்து வேற மாதிரி இருந்திருக்கு லைவ்லயும் சரி. ஜாக்லின் ஆப்போசிட்டாவே நீ பண்ணது தப்பு ஜாக்குன்னு அவர் சொன்னார் போன வாரம். நீ வந்து ரஞ்சித் நான் அப்படி பேசுன தப்பு, நீ ரியாக்ட் பண்ணது அப்படி தப்புன்றதை அவர் சொன்னாரு. அப்ப எந்த விதத்துல ஜாக் மண்டையை கழுவுனாங்க? சௌந்தர்யா ஜாக்குக்கு ஆப்போசிட்டா நின்று தான் ரஞ்சித் சார்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி பேசும்போது அதுலயும் உங்களுக்கு தெரியுதுல்ல
ஜாக் என்ன பண்றாங்க, அதை பத்தி ஜெஃப்ரி என்ன சொல்றாருன்ட்டு யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இவர் சொன்னதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்போ அங்க அவங்க மண்டைய வந்து ஜாக் அலசல. இவர் தப்பிக்கணுன்றதுக்காக இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இவர் கோவா கேங்கால இப்ப திட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அதர் கண்டஸ்டன்ஸ் இவருக்கு வந்து ஃபேஸ் பண்ணணும். அதனால இப்ப இப்படி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்காக ஒரு முட்டாளாக்கப்பட்டவர் தான் பவித்ரா. பவித்ராவும் சாதாரணமானலாம் கிடையாதுங்க. பவித்ரா வந்து பயங்கரமா இப்போ கிட்டத்தட்ட ஆனந்தி மாதிரி ஒரு பாய்சனா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேம் அவங்க விளையாடுறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு சொல்றாங்க, அதாவது ஜெஃப்ரி கிட்ட அவங்க சொல்றாங்க, போன வாரம் கோவா கேங்ல இருந்து என்ன ஒருத்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா தொடர்ந்து அப்படியே வந்து எல்லாருமே சொன்னாங்கடா அத அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்கடா. ஏங்க அதை தொடங்கி வச்சது உங்க ஃப்ரெண்டு தர்ஷிகா தான். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சொன்னதே தர்ஷிகா தான், பவித்ரா உன் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொன்னது. அப்படி பார்த்தா உங்க ஃப்ரெண்டு கோவா கேங்ல இருக்காங்க. சரி, இவ்வளோ பேசுறீங்களே பவித்ரா, பெஸ்ட்ல இந்த வாரம் விஷால் தர்ஷிகாவை சொன்னதும், தர்ஷிகா விஷாலை சொன்னதும் பாத்தீங்களா? அது ஓப்பனால உங்களால டைரக்டா போய் தர்ஷிகா மூஞ்சி முன்னால சொல்ல முடியுமா பவித்ரா? சொல்ல முடியாது உங்களால. ஆனா ஜாக் போய் சொல்லுவாங்க, சவுண்ட் போய் சொல்லுவாங்க, ஏய் நீ பண்ண தப்பு. இப்போ ஒஸ்ட்டுக்கு சிம்பிளா ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஒஸ்ட்டுக்கு ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை சொன்னாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எனக்கு இது பிடிக்கல எனக்கு. ஆனா அது அந்த அந்த விஷயத்த நானுமே சொன்னேன், டைரக்டா இவங்க வந்து ஜாக்கு கிட்டே இவங்க சொல்லிருக்கணும், பேசிக்கணும். பட் அந்த இது வெள்ளிக்கிழமை அப்படின்றத போனதுனால அவங்க ரெண்டு பேர் அதை பேசிட்டாங்கன்னே தெரியல எனக்கு. ஆனா கொஞ்சம் ஒதுங்கி இருந்த சௌந்தர்யா திருப்பியும் ஜாக்லின் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தை பத்தி அவங்க கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு அது நம்மளுக்கு போடாம இருந்திருக்கணும், இல்லைன்னா நம்ம அதை நான் அந்த டைம்ல லைவ் பார்க்காம இருந்திருக்கணும், அது எபிசோட்ல வராம இருந்திருக்கலாம். ஸோ எபிசோட் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு காட்சி இல்லை. அப்ப லைவ்ல இது போயிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம அதை நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும்தான். ஆனா ஜெஃப்ரியோட குணம் வந்து ஃபுல்லா தெரிஞ்சிச்சு. சௌந்தர்யா வந்து ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசாக்குவாங்களாம், இல்லாத விஷயத்த உருவாக்குவாங்களாம். அது எப்படி உருவாக்க முடியும்? ஒருத்தருக்கு வந்து கீழே விழுந்து அடிபட்டு ரத்தம் வந்தாதான் ரத்தம் வந்த மாதிரி காட்ட முடியும். ரத்தமே வராம எனக்கு ரத்தம் வருதுன்னு காமிச்சா உங்களால நம்ப முடியுமா? முடியாது. ஆனா அங்க வந்து நான் சத்தியமா சொல்றேன், அந்த பையன் வந்து சௌந்தர்யோட வித் யுவர் பர்மிஷன் உங்க வாய்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி ரோஸ் பண்ணான். அன்னைக்கு டைரக்டா பண்ணான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அவன் கோவா கேங்ல அவ்வளோ இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் அவன் கோவா கேங்க்கே வந்தான். ஐ மீன் வித் யுவர் பர்மிஷன் உங்க வாய்ஸ் எடுத்து பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் தான் அவன் கோவா கேங்க்கு வரான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். அப்போ பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸா தான் இருக்கு. அங்க ஒரு மார்க்கிங் நடக்குது. அவன் வாய்ஸ் எடுத்து மார்க் பண்றான் பாடி. அந்த இடத்துல விஷால் வந்து சௌந்தர்யா மாதிரி டான்ஸ் ஆடி மார்க் பண்றான். சோ இவ்வளவு விஷயங்கள் சௌந்தர்யாவுக்கு பின்னாடி நடக்குது. அப்ப எனக்கு அது எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு அவங்க பெட்ரூம்ல பண்ண விஷயம் இன்னி வரைக்கும் தெரியாது. இதுக்கான காரணம் யாரு? போஸ்ட் அந்த மார்க்கிங்கையே எடுத்துட்டு வரல. சௌந்தர்யா பண்ண மார்க்கிங்கை கேட்டீங்கல்ல சார், அன்னைக்கு ஜெஃப்ரி அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினா அந்த பொண்ணு உஷாரா இருக்கும்ல. அந்த பொண்ணு கேம் மாறும். ஜெஃப்ரி பார்த்து நடத்துக்கோங்க ஜெஃப்ரி அப்படின்னு சாட்டர்டே எபிசோட்ல சொன்னீங்கல்ல, ஜெஃப்ரி கிண்டு தரீங்கல்ல, சௌந்தர்யா கேஸ தரல. அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. அது உங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த பையன் இப்படி பண்ணிருக்காமா அப்படின்னு சொன்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணா ஒதுங்கி போயிடும். அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணியானாவது கேட்கும், ஏன் நான் இப்படி மார்க் பண்ண, ஏன் என் பின்னால் இப்படி பண்ண, அப்ப என்ன என் பர்மிஷன் கேட்காம என் வாய்ஸ் ஆல்ரெடி நீ எடுத்து பேசியிருக்க, என் வாய்ஸ் எடுத்து நீ வந்து பாடியிருக்க. இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டுதான் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்தும் நீ எனக்கு பின்னால ஒருத்தன் இந்த மாதிரி என்ன பண்றான், அதுவும் என் ஃப்ரெண்டு அப்படின்னும் போது எனக்கு இது எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய அசிங்கம்ன்றத அந்த பொண்ணு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம், சௌந்தர்யா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது வந்து முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டது ஹோஸ்டால. அட்லீஸ்ட் அதை வந்து எங்களுக்கு நீங்க வந்து 24 hours காட்டாம இருந்திருந்தா நாங்க இன்னைக்கு இதை எடுத்து ஒரு ஹோஸ்டே குறை சொல்ற அளவுக்கு நான் பேசியிருக்கவே மாட்டேன். அப்போ அன்னைக்கு தொடங்கினதை அன்னைக்கே நிறுத்தலைன்னா அது இப்படிதான் வந்து நிற்கும். கேங் சூப்பரா வந்து கேங்லயே சேர்ந்து பர்மிஷனோட எடுத்து திருப்பி அவங்க வாய்ஸை பேசி அவங்க அதுக்கு ஸ்மைல் பண்ணி, நீங்க ஒருத்தரை மிமிக்ரி பண்றீங்க அப்படின்றது வேற, மார்க் பண்றீங்கன்றது வேற. ஆனா இவர் பண்ணதுக்கு பேர் மார்க்கிங் தான். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது. இவர் மார்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெஃப்ரி மேல நான் அன்னைக்கு நினைச்சது, அந்த பையன் ஒரு ஃபேக்கு, ஒரு துரோகம் அப்படின்னு நான் நினைச்சது, அது வந்து எனக்கு நேத்து நைட் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கேம் வந்து விளையாடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கும். நீ பொழைக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை அடிச்சு அவனை ஏமாத்தி நீ வந்துட்டு இருக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கான முடிவு கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. இது கேமா இருக்கட்டும், இதை நான் சீரியஸா எடுத்து பேசல. ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது அதை ஒரு ஃபேக்கா நீ பண்ணிருக்கல, அதுதான் உன்னை சீப்பா காட்டுது இப்ப வெளியில.
அதை தான் நான் சொல்றேன். அந்த பையன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நல்லா அம்மா அப்பாவுக்கு சேர்க்கணும், உழைக்கிறது, இப்போ இந்த வீட்டில இருந்து சம்பாரிச்சு கொடுக்குறது, அது எல்லாமே சூப்பர். அந்த மாதிரி நீ இருந்து விளையாடு. ஆனா நீ யாரும் உனக்கு கெட்டவங்களா நினைச்சிடக்கூடாது, யாரும் நம்மள வந்து தப்பா பேசிடக்கூடாது. இப்போ ஒரு ரோஸ்ட் வாங்கியிருப்போம், இதை தாண்டி இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணணும்னா நான் ஒரு விஷயத்த பண்ணணுன்றதுக்காக நீ ஒண்ணு பண்ற பத்தியா, அதுதான் அவர் சொல்லுவாரு. கேவலமா இருக்கு, பச்சையா இருக்கு, என்னவோ சொல்லுவாரு, சூப்பரா சொல்லுவாரு ஒரு வார்த்தை, சௌந்தர்யா மாதிரி. நீ ஒண்ணு பண்ற பத்தியா, கேவலமா இருக்குது. அததான் நான் சொல்றேன் ஜெஃப்ரிக்கு, நீங்க பண்றது கேவலமா இருக்கு ஜெஃப்ரி, ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறதுக்கு நீங்க வந்து ஜாக்லின் மாதிரி திட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் த எபிசோட், இன்னையோட ப்ரொமோ பாத்தீங்களா நீங்க? நாமினேஷனே வந்து நிக் நேம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த வீக் இதுக்கு முன்னால் நடந்திருக்கா சீசன்ஸில் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த வாட்டி வந்து நாமினேஷனே வந்து நாமினேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பட்ட பெயர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த அந்த ஒரு பேட்சை அவங்க போட்டுக்கணும். அந்த பேட்ச் இந்த வீக் ஃபுல்லாக அவங்க போட்டிருக்கணும். இந்த வீக்கோட எண்ட் வரைக்கும் அவங்க போட்டிருக்கணும். மேபி சாட்டர்டே வரைக்கும் கூட போட்டுருக்கலாம். ஹோஸ்ட் வந்து சொல்லும் போது அவங்க அவுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக அந்த பேட்சோடு தான் அவங்க சுற்றணும் அப்படின்ற மாதிரி. இந்த வீக்கும் வழக்கம் போல எல்லாரும் ஒரு சேஃப் கேம் ஆடினவங்க, ரொம்ப நல்ல வேஷம் போடுறவங்கலாம் வந்து சேவ் ஆயிட்டாங்க. அது போக இருக்கிறவங்க ஃபுல்லாக நாமினேட் ஆயிட்டாங்க. அதில் வந்து ஜாக்லின், சௌந்தர்யா, தர்ஷிகா, பவித்ரா, ரயான், அருண், சத்யா, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமா, விஷால், அருண், சத்யா, அப்புறம் வந்து ஆமா தர்ஷிகாலாம் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. 10லேருந்து 9 பேர் வரைக்கும் நாமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் இதுல வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினது வந்து மஞ்சரி. ஸோ அவங்க இந்த வாரம் நாமினேட் செய்யப்படலை. அண்ட் ரஞ்சித் அண்ணா வந்து கேப்டன். ஸோ அவரும் நாமினேட் செய்யப்படலை. இதுல இந்த ஒரு என்ன சொல்றது, நாமினேஷனுக்குள்ள வராம தப்பித்தவர்கள் வந்து தீபக், ஜெஃப்ரி, ராணவ், முத்துக்குமரன், இவங்க 4 பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நிலவரம் இப்படிதான். ஸோ இந்த பேட்ச் வந்து நான் சொன்ன மாதிரி இல்லை, இந்த வீக்கோட எண்ட் வரைக்கும் அந்த பேட்ச் போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த வாரத்துல எந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டமா கொடுங்க, வேலை செய்யற மாதிரி கொடுங்க, வேலைக்காரன் டாஸ்க் அந்த மாதிரி கொடுங்க, டிஃப்ரெண்டா கொடுக்கணும். ஏன்னா இப்போ என்ன சொல்றது, நான் அன்னைக்கு சொன்னேன் பொம்மை டாஸ்க் கொடுங்கன்னு, அப்புறம் வந்து இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுங்க. அப்புறம் வந்து இந்த கார்மெண்ட்ஸ் டாஸ்க் ஒன்று வரும், மிஷின் நடுவில் இருக்கும், துணி அனுப்பப்படும், கிழிஞ்ச துணி, அதை தைக்கணும். அப்புறம் அழுக்கு துணி வரும், அதை துவைக்கிறது. லாஸ்ட்லியா எபிசோட்ல அந்த சீசன்ஸ்ல தான் வந்திருக்கு. அதாவது ரிப்பீட்டடா நடக்கிற விஷயம் தான் இதெல்லாம் வந்து. அப்புறம் ஒரு பொம்மை வரும், அந்த பொம்மைக்கு பஞ்சு சேகரிச்சு தைக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டஃபா போகும், டீமா பிரிப்பாங்க, சண்டை வரும், சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு அளவுக்கு என்ன சொல்றது, இதெல்லாம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். அந்த மாதிரி கொடுங்க. இப்போ ஒரு டிஃப்ரெண்டா இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுத்தா நல்லா போகும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஒரு சீசன் 3லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் செட்டப்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி திருப்பி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா சீசன் 3க்கு அப்புறம் அது ரெகுலராக வேற எந்த சீசன்லையும் நான் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனீங்கன்னா, மக்கள் ரசிக்கக்கூடியதாக இருந்ததுன்னா நாங்கள் ரசிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். போன வீக்கு பயங்கர பிளாஸ்ட் ஆன மாதிரி ஒரு வீக்கும் அது ஆகும். அதே மாதிரி கண்டஸ்டன்ஸோடைய கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்னு இருக்கும்போது நான் ரொம்ப நல்லதுங்க, நான் வந்து யார் முடிப்பினாலும் அப்படிதான் இருந்தது. பட் இப்போ தனித்தனியாக அவங்கவுங்க ஃபேஸ் தெரியுது இல்லை, அப்போ அது வெளியில வருது இல்லை. இந்த மாதிரி நிறைய இன்னும் நடக்கும். ரயான், ராணுவுக்குலாம் கொடுக்கணும், அப்பதான் தனியா தெரியும். ஆமா, ரயான் சுத்தமா தெரியல, ராணுவ் தெரியல, அவரு கேமே தெரியாதுங்க, அவரு என்ன பண்றாருன்னு எனக்கு நடிக்க தெரியாதுங்க அப்படின்றாரு. அவர் நடிக்கிறாரு, ஆனா அவருக்கு நடிக்க தெரியல அப்படிங்கிறாரு. அவரை பத்தி பேசுறது நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். அந்த ஒரு பர்சனை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. விருப்பத்தை தாண்டி ரிவ்யூவா தரணும்னா இதுதான் தரணும். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். சவுண்டும் ஜாக்லினும் கண்டிப்பா இந்த வீக் தனித்தனியா விளையாடுங்கன்னு சொல்றேன். கோவா கேங்க விட்டுருங்க, கோவான்ற பேரை வச்சவன முதல்ல எனக்கு அப்படியே பத்திட்டு வருது. அதை கேட்கல ஹோஸ்ட், எனக்கு அதுதான் பயங்கர கடுப்பா இருக்கு. கோவா கேங்னு பேர் வச்சது, அவங்களை கோவா கேங்னு எல்லாரையுமே கூப்பிட வச்சது, அதெல்லாம் பண்ணிடுவாரு. ஆனா வந்து நான் ரொம்ப நல்லவன், நான் வெறும் லவ் தான் பண்ணுவேன். ஐயோ, இந்த லவ் கண்டென்ட்டுக்கு ஒரு எண்டு போடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வாரம் என்னென்னலாம் தெரிவிக்க விடுறாங்க. ஆனா இப்ப கொடுத்த ரோஸ்ட்டுக்கு தனியா விளையாடுவாங்க ஜாக்லின். ஏன்னா சாஷனா வெளில போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, நீ கேங்ல இருந்து வெளில வந்து விளையாடுக்கா, நீ நல்லா விளையாடுக அப்படின்ற மாதிரி.
ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்க அந்த அட்வைஸ்லாம் எடுத்துக்கணும்னா அதெல்லாம் எடுத்துட்டு விளையாடினா இன்னும் சூப்பரா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா சாச்சனா வெளியில போய் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த மெச்சூரிட்டியோட கேம் விளையாண்டுருந்தா அதுதான் நான் சொல்றேன். நீங்க வெளியில போய் ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கல்ல, ஆனந்திக்கும் சொல்றேன், சாச்சனாக்கும் சொல்றேன், அதை நீங்க டைரக்டா யாரை பத்தி நீங்க நினைக்கிறீங்களோ வீட்டுல இருந்து அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்திருப்பீங்க. உங்க ஓட்டிங் எங்கேயோ போயிருக்கும். நாங்களே ஓட் போட்டிருப்போம். ஒரு வாரம் ஜாக்குக்கு, ஒரு வாரம் சாச்சனாக்கு, ஒரு வாரம் ஆனந்திக்கு கூட நாங்க போட்டிருப்போம். ஆனா நீங்க அதை பண்ணல. நீங்க பின்னால பேசுனதுனால தான் நீங்க இங்க ஸ்டேஜ் முன்னால வந்து நிக்கிறீங்க. அதுதான் எனக்கு வந்து வருத்தமே. அந்த பொண்ணு நல்லா விளையாடக்கூடிய பொண்ணு, நல்லா விளையாடுற பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு பண்ற தப்பு 3 தப்பு இருக்கு. 1 இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஒப்பிக்கிறது, 2வது ஒரு இடத்துல என்ன விஷயம் நடக்குதுன்னே தெரியாம பேசுறது, 3வது இந்த மாதிரி பின்னால பேசுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாலதான் அந்த பொண்ணு இன்னைக்கு வெளியில நிக்கிறாங்க. அண்ட் உள்ளேயுமே வெளியில வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, மஞ்சரி யாரும் தனியா விட்டுறாதீங்க, அவங்க ரொம்ப பாவம், தனியா இருக்கிறது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. நீங்களும் அந்த வீட்டுல தானே இருந்தீங்க, நீங்க ஏன் தனியா விட்டீங்க? அவங்க ஒரு இல்ல, அவங்க கம்ஃபர்டபுளா அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களாம், ஏத்துக்கிட்டாங்க, அது ஓகே, எல்லாமே சூப்பர். அப்போ ஒரு கட்டத்துல வெளியில போயிட்டு உள்ள வந்து ஜாக்லினை பத்தி ஒண்ணு சொன்னியமா, நீதான் போய் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்ற. அப்போ மொத்த கேர்ள்ஸ் டீமும் ஜாக்லினை திரும்பி பார்த்து காண்டாச்சு. அப்ப ஜாக்லின் தனியா இருந்தாங்க. அப்ப சௌந்தர்யாவோட சப்போர்ட் கூட அவங்களுக்கு கிடையாது. இப்ப தெரியுது அந்த வலி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சோ அது வந்து ஜாக்லினுக்கு பழகி போச்சு. இப்ப சௌந்தர்யா பேசினாலும், ரயான் பேசினாலும், ஜெஃப்ரி பேசினாலும் ஜாக்லினால இருக்க முடியும். அவங்க வந்தது கேம் விளையாட. ஒரு விதத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னே கூட சொல்லுங்களேன். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையா இருக்காங்க. ஜெஃப்ரி மாதிரி ஃபேக்கா இல்ல. ரயான் வந்து முழுமையா நம்புறாரு. ஓப்பனா அவர் சொல்லிட்டாரு, இனிமே நம்ம கேம் வந்து தனித்தனியா விளையாடுவோம், சும்மா பேசுற மட்டும் நம்மளோட இதை பத்தி நம்ம பேசிப்போம், கேமை பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரு டிசைட் பண்ணிட்டாரு. அதுதான் அவர் வந்து பண்ணவும் போறாரு. ஸோ இந்த வீக் அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு மண்டே எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டாஸ்க். ஸோ டாஸ்க்கு அப்புறமா இந்த வீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசலாம். தேங்க்யூ.